இன்றைக்கி வந்து அருகம்புல் ஜூஸ் தான் செய்ய போகிறேங்க. இந்த அருகம்புல் ஜூஸில் வந்துங்க ஏராளமான நன்மைகள் இருக்குதுங்கிறாங்க. நிறைய நோய்களுக்கு வந்து தீர்வாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் வந்து நம்ம ஜூஸ் குடித்தா ரொம்ப நல்லதுங்க. இந்த ஜூஸ் போடுறதுக்கு வந்துங்க நம்ம வீட்லேயே வந்துங்க அருகம்புல் நிறைய இருந்துச்சு. மழை பெஞ்சதுக்கு என்னமோ அவ்வளோ அருகம்புல் வந்துச்சுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. சரி அதையே பறிச்சுட்டு வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பறிச்சுட்டு வந்துடுங்க. இதை வந்துங்க நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க. இதில் வந்துங்க வேண்டாம் செடியெல்லாம் இருக்குதுங்க, அதெல்லாம் எடுத்துட்டுங்க நல்ல தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த அருகம்புல்லை வந்துங்க அப்படியே போட்டால் மிக்ஸி ஜாரில் அரைவிடாதுங்க. அதனால் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்துட்டா நம்ம சீக்கிரம் அரைவிட்டுருங்க. இந்தளவுக்கு எடுத்துக்குங்க. மிக்ஸி ஜார்லிங்க 2 துண்டு இஞ்சிங்க, அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்ச அருகம்புல்லுங்க போட்டு நம்ம கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்துங்க மூடி வந்து டைட்டாக போட்டுங்க நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்துங்க நம்ம மறுபடியும் வந்து தண்ணி ஊற்றி நம்ம வடிச்சுக்கணுங்க. நல்லா வடிக்கிறப்ப வந்துங்க நான் கடைசியில் வந்து ஸ்பூனை வச்சு அமுத்தி எடுத்திங்கன்னா இருக்க ஜூஸெல்லாம் நல்லா வந்துடுங்க. அதில் வந்து நம்ம அரை மூடி எலுமிச்சம்பழம் 1/4 டீஸ்பூன் வந்து உப்பும் போட்டு நம்ம கலந்து குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுவே ரொம்ப நல்லா இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா அதில் வந்து நாட்டு சர்க்கரையோ அல்லது வந்து பனை வெல்லமோ போட்டு நம்ம குடிக்கலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.